ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வீட்டை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம பேண்ட்டில் இந்த மாதிரி நாடா வெளியே வந்துச்சுன்னா அதை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த பேண்ட் நாடாவை ஈஸியாக போடுறதுக்கு ஒரு சூப்பர் டிப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க, கேப் வச்ச பெண்ணை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த நாடாவை உள்ளே விட்டுட்டு இப்போ பெண்ணை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை பேண்ட் நாடா போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பேண்ட் நாடாக்குள்ளே ஈஸியாக நம்ம விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக அந்த நாடாவை கோத்து முடிச்சிடலாங்க. இதுக்கு நீங்கள் சேஃப்டி பின்னே போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சேஃப்டி பின் போடுறப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அது குட்டியாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் போடுற மாதிரி இருக்கும். இந்த பென் வந்து லென்த்தியாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஒரு நிமிஷத்தில் வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுடைய யூனிஃபார்மில் எப்போவுமே வந்து ஒரு சேஃப்டி பென் போட்டு வைங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேஃப்டி பென் இருந்துச்சுன்னா அவங்களே அதை வெளியே எடுத்துருவாங்க. ஸோ எப்போவுமே பேண்ட்டில் ஒரு சேஃப்டி பென்னை பின் பண்ணி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அடுத்த இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய் ஸ்பாஞ்ச் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த 10 ரூபாய் ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம வீட்டை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பாஞ்சுக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஒரு சிசர் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உள்ளே ஹோல்ஸ் மாதிரி விழுந்துடும். இப்போ நம்ம வீடு துடைக்கிற மாப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கை மட்டும் கழட்டி இதுக்குள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேனு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ப்ராடக்ட்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் டஸ்டரை தண்ணியில் தொட்டும் க்ளீன் பண்ணலாம். நல்லா ஈரமாக க்ளீன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி செவத்தில் ஒட்டடெல்லாம் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டில் இருக்கிற எந்த ஒரு பொருளை நம்ம க்ளீன் பண்ணனாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேஸ் கீழே நம்ம என்ன தான் பார்த்து நம்ம சிம்மில் வச்சு சமைச்சாலும் பால், பருப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பொங்கி நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலையை வச்சுருவாங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்க ஒரு சூப்பர் டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த கேஸ் கீழே ஒரு பிளேட்டை வச்சிட்டோம் அப்படின்னா எது பொங்கினாலும் அந்த பிளேட்டில் வந்து தங்கிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் மிச்சமாயிடும். ஸோ 2 பக்கமும் 2 பர்னர் கீழவும் 2 பிளேட் வச்சுருங்க. கொஞ்சம் பெரிய பிளேட்டாக கூட வச்சுக்கோங்க. இப்போ வாங்கடா என்ன பண்ணாலும் நாங்கள் அசால்ட்டாக நின்று அடிப்போன்ற மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டோம். சூப்பராக நம்ம இப்போ க்ளீன் பண்ணுற வேலையிலேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். இப்போ எது பொங்கினாலும் அந்த பிளேட்டில் வந்து பொங்கிடும். நம்ம ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பிளேட்டை வச்சிடலாம். ஸோ இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா என்னை யாருமே கண்டுக்கவே இல்லைன்ற அளவுக்கு நம்ம இந்த மிக்சியுடைய அடிப்பக்கத்தை கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா உள்பக்கம் மட்டும் தான் க்ளீன் பண்ணி வைப்போம். அந்த அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசு பிடிச்ச மாதிரி அழுக்கெலாம் வந்து சேர்ந்துடும். ஸோ இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் டிப் இருக்குங்க. அது என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை தூவி விட்டுட்டு மேலே கொஞ்சம் வினிகரை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி வினிகர் ஊற்றினோடனே நல்லா பொங்கி வரும். இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த கரையெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ரொம்ப நாளாக நம்ம க்ளீன் பண்ணாத கரையை கூட ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்தை ஊற வச்சு அப்படியே விட்டுடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு இது க்ளீன் ஆகிடுதுன்னு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு முன்னே எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு, இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு சேராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போடுற மாத்திரை கவரை ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தூக்கி போட்டிங்கன்னா உங்கள் கேஸ் பளிச்சுன்னு ஆகிடுங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேஸை நம்ம ஆன் பண்ணுற நாப் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த நாப் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம கேஸை க்ளீன் பண்ணாலும் அந்த சந்து பொந்தில் இருக்க அந்த கரையெல்லாம் போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற மாத்திரை கவரை வச்சு நம்ம ஈஸியாக அந்த கரையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா மாத்திரை கவர் ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிறதுனால அதை வச்சு நீங்கள் சைடில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த கேஸ் வந்து புதுசாக பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் மாத்திரை கவரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தூக்கி போட்டுருங்க. கேஸ் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னாலே இந்த மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சுருங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு தோலை வந்து சீவறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும். கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து பழைய மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரதுக்கு ஒரு சூப்பர் டிப் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணியை அது மேலே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பீட்ரூட்டு
நல்லா ஃப்ரெஷ்ஷாக உப்பி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோலெலாம் நம்ம எடுக்கிறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்க பீட்ரூட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாடி போன மாதிரியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து சமைச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பீட்ரூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.